சாலையோரம் நிற்கும் லாரிகளை குறிவைத்து டீசல் திருட்டு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் வணக்கம். மேலும் தகவல்கள். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த வல்லுவம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் பாரதி ராஜா. இவர் சொந்தமாக லாரி வைத்து டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு சொந்தமான லாரி இன்று அதிகாலை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் நோக்கி செல்லும் பாதையில் நின்று கொண்டிருந்தது. அப்போது சந்தேகப்படும்படியாக மற்றொரு லாரி இந்த லாரிக்கு பின்னால் வந்து நின்றுள்ளது. இதனை தனது மொபைலில் இருந்த சிசிடிவி காட்சிகள் மூலமாக கண்டறிந்த உரிமையாளர் பாரதி ராஜா அந்த லாரியின் மீது சந்தேகம் கொண்டு தனது நண்பர்களுடன் காரில் அந்த லாரியை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் கடந்து சென்று வேலூர் அடுத்த விண்ணம்பள்ளி என்ற பகுதியில் அந்த லாரியை மடக்கி பிடித்துள்ளார். இவரை கண்டதும் லாரியில் இருந்த இருவர் தப்பியோடிய நிலையில் வடமாநில வாலிபர் மட்டும் ஒருவர் பிடிபட்டுள்ளார். தொடர்ந்து லாரியில் ஏறி பார்த்தபோது அதில் கேன்களில் டீசல் அடைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து லாரி, டீசல் அடங்கிய கேன்கள் மற்றும் வடமாநில வாலிபரை உரிமையாளர் பாரதி ராஜா வாலாஜாப்பேட்டை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த விசாரணையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் நிற்கும் வாகனங்களை குறிவைத்து தொடர்ந்து டீசல் திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக வாலாஜாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.